வந்து செக் பண்ணிக்கோ சொன்னோன்னா பாப்பாவுக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இது ஒரு ப்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் ஒரு பக்கம் வந்து ரொம்ப இதுவாயிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பக்கம் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க இது நார்மல் தான், பிறக்கிற பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் வந்து லைட்டில் வச்சுடுங்க சொல்லிட்டு கண்ணாடி இது பக்கத்துல மேல் வார்டு, நான் கீழ் வார்டில் இருந்தேன், மேல் வார்டில் கண்ணாடி இதில் வந்து வைங்க சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அங்கே போய் பாப்பா வச்சுட்டு இருந்தா. அவள் அந்த கண்ணாடியில் இருக்கவே இல்லை, அதில் போட்டாலே அழுதுடுறா. எல்லா பாப்பா ஒரு 8 பாப்பா கிட்ட வந்து அங்கே கண்ணாடி இல்லை சமத்தா வந்து படுத்துட்டு இருக்கேன். என் பாப்பா வந்து அன்னைக்கு ஃபுல்லாக டியூஸ்டே அதான் மண்டே நைட்லேருந்து காலையில் டியூஸ்டே வரைக்கும் வச்சுருந்தா அவள் படுக்கவே இல்லை சுத்தமாக. அப்புறம் டியூஸ்டே வந்து செக் பண்ணாங்க, இந்த மாதிரி என்ன நீங்கள் வந்து பாப்பாவை வைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக வச்சாதான் உங்களுக்கு நாளைக்கு வந்து எனக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க டாக்டர். என் டாக்டர் நீ டிஸ்சார்ஜுமா அப்படின்னு டியூஸ்டே மார்னிங் எனக்கு கால் பண்ணும்போது இல்லை இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிம்மா கிளியராக நானே கால் பண்ணுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், டியூஸ்டே ஃபுல்லாக பாப்பா வந்து இது பண்ணலையா. அப்புறம் வெனஸ்டே நீங்கள் வச்சு தான் ஆகணும் பாப்பாவை ஃபுல்லாக, அப்போ தான் உங்களோட டிஸ்சார்ஜ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு பாப்பாவை இது பண்ண சொன்னேன். எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா எனக்கு அந்த மில்க் வரல, பாப்பாவுக்கு வந்து மில்க் சப்ளை கம்மியாக இருந்துச்சு. என்னால் அது தாங்கவே முடியல. வந்து எல்லாரும் இந்த பொண்ணுக்கு மில்க் பத்தலை அந்த மாதிரி சொல்லக்கூடாதான். ஆனால் வந்து பாப்பாவுக்கு பால் பத்தவே இல்லை. அவளுக்கு சப்ப தரலையா, எனக்கு பால் பத்தலையான்னு வந்து அப்போ எனக்கு இது இல்லை, எனக்கு தான் வந்து பால் வந்து வரல, அவ்வளவோ வரல. சரி சொல்லிட்டு ஐயோ எனக்கு எங்கள் மாமியார் வீட்டில் நல்லா நான்வெஜ்ஜாக கொடுக்குறாங்க, நல்லா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு சரி வெனஸ்டே ஃபுல்லாக வந்து பாப்பா வந்து அங்கே வச்சுட்டு இருக்கும்போது எப்படியோ வந்து லைட்டில் வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனா என்ன பண்ணாங்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் வந்து எனக்கு தூக்கமே வராது, பாப்பாவே பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு பாப்பா பிறந்ததுலேருந்து என்கிட்ட கொடுத்த வரைக்கும் நான் வந்து பாப்பாவையே பார்த்துட்டு இருப்பேன். கொஞ்சம் லைட்டாக இது பண்ண அவள் தூங்கும் போது கூட நான் தூங்கவே மாட்டேன், தூக்கமே கிடையாது, தூக்கன்றதே கிடையாது. எனக்கு பால் பத்தலாம், அந்த டிப்ரெஷனில் நல்ல டிப்ரெஷன். நைட்டு ஜென்ஸ் அலவுட் இல்லையா, ஹஸ்பண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணாலும் முடியல எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அவர் சமாதானம் பார்த்துட்டே இருப்பார். சரி சொல்லிட்டு என்னால் சுத்தமாக முடியவே இல்லை, உட்கார முடியல, பாப்பாவை தூக்க தெரியல, எனக்கு தலையை ஒழுங்காக பிடிக்கணும். பாப்பாவை வந்து எனக்கு சுத்தமாக வந்து ஹேண்டில் பண்ணவே தெரியல. நான் தூக்குனா கூட பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்பா பார்த்து தூக்குமா சொல்லும்போது அதுலேயே எனக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. ஐயோ நம்ம வந்து தூக்க தெரியலையே, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலையே, பாப்பாவை எதுவுமே ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். ஸோ என் ஹஸ்பண்ட்னா அதெல்லாம் வந்து கற்றுக்கலாம், நீ தூக்க தான் ஒரு நாள் கற்றுக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம்லன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து என்னை சமாதானப்படுத்திட்டே இருந்தார். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பேபின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால எங்கள் அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் வந்து அவ்வளவோ தெரியாது. ஸோ எனக்கும் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. எங்கள் நாத்தனார் வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அதான் என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 3 பாப்பா இருக்குது. அதனால எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு நல்லாவே தெரியும். ஸோ காட் கிரேஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நான் வந்து தப்பு பண்ணால் கூட அவர் வந்து எனக்கு கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாரே ஒரு ஆள் கூடவேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. என் நாத்தனாருக்கும் 2 நாத்தனாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு, என்னடா நம்ம பாப்பா வந்து தூக்க கூட முடியலையே. ஏன்னா அந்த பெயின் வந்து அந்த டெலிவரி பெயின் வர, ஸோ ப்ளஸ் வந்து ஒரு டயர்ட்னஸ் நம்மளுக்கு இருக்கும், தூக்கம் இல்லைல்ல. ஸோ அந்த டயர்ட்னஸ் பாப்பாவோட கவலைலாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். அப்புறம் வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பாப்பா வந்து லைட்டில் வைக்கவே இல்லையா, இன்னும் பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ கிளியரே ஆகலை, நீங்கள் வந்து 1 டே ஃபுல்லாக வச்சாதான் உங்களை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, என் நாத்தனார் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நான் பாப்பாவை வந்து வச்சிடுவேன், லைட்டில் தான் வைக்கணும். ஏன்னா வந்து நாங்கள் லைட்டில் வந்து எல்லா பாப்பாவும் வைக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடாது, அங்கே எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லாரும் வந்து ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். ஆனால் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஸ்பேஸே வந்து யாரும் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, லைட்டில் நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால எங்கள் நாற்று நான் கண்டிப்பாக நான் லைட்டில் போடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மொத்தம் ஒரு 4 தான் இருந்துச்சு லைட்டே. ஸோ அதனால ஒரு லைட்டில் 2 பாப்பா வந்து போடுறதுக்கான ஸ்பேஸும் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நர்ஸும் அதுக்கு வந்து ஆமாம் அப்படி தான் போடுவாங்க அப்படின்னு வந்து அவங்களும் சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். அதுக்கும் வந்து சண்டை, இந்த மாதிரி வந்து நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் பாப்பா சுத்தமாக வந்து அந்த 2 நாளும் வந்து இல்லவே இல்லை லைட்டில், இன்னைக்கு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அம்மா இவங்க வந்து நம்மளுக்கு வந்து விட்டு கொடுத்தாங்க. அதனால வந்து
போட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களும் வந்து கொஞ்சம் கம்முனே ஆயிட்டாங்க. ஏன்னா எங்கள் நாத்தனாரும் சரி மாமியாரும் சரி அங்கே இருக்க எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்பாவை தூக்கி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன பொருள் எடுத்து கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு முகம் சுளிக்காமல் 2 பேர் பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து சரி நீங்கள் பாப்பாவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டில் போடுறதுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து அந்த லைட்டில் வந்து 1 டே வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பா அழும்போது மட்டும் நான் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு எங்கள் நாத்தனார் மட்டும்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து அந்த தூக்கம் ஒரு மயக்கம் என்னால் கண்ட்ரோல் பண்ணல. முழிக்க வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி இருந்துச்சு எனக்கு.